யாத்ரா. இணைய கலை இலக்கிய ஒலிச்சஞ்சிகை. நமது குரலாகவும் நமக்கான குரலாகவும் ஒலிக்கும் நிகழ்ச்சி. வழங்குபவர் அஷ்ரப் ஷிகாப்தி. யாத்ரா நேயர்கள் அனைவருக்கும் இனிய வந்தனங்கள். யாத்ரா ஒலி இதழ் 2வது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒலிச்சஞ்சிகையின் முதலாவது இதழ் பெரும் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றதில் அளவிட முடியாத மகிழ்ச்சி. மின்னஞ்சல், முகநூல், பகிரங்க தனிச்செய்திகள், தொலைபேசி வழியாக நமக்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்த அனைவருக்கும் எமது மனம் நிறைந்த நன்றிகள். அதேவேளை நிகழ்ச்சி பற்றிய ஆலோசனைகளை தெரிவித்தவர்களுக்கும் நன்றிகள். ஆலோசனைகள் கவனத்திற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் நண்பர் கலையன்பன் ரஃபீக் நிகழ்ச்சியை தனது ஒளிபரப்பு நிலையத்தில் அங்கிருக்கும் ரசிகர்களுக்காக ஒலிபரப்பியதாக தெரிவித்திருக்கிறார். யாத்ரா அச்சில் வெளிவந்த போது அங்கே ஓர் அறிமுக ஒன்றுகூடலை நடத்தி யாத்ராவை கௌரவித்தவர் அவர். அவருக்கு எமது விசேட நன்றியை தெரிவிப்பது கடமையாகும். இலங்கையில் வசிக்கும் இலக்கிய நட்புகளை விட வெளிநாடுகளில் தொழில் நிமித்தம் வசித்து வரும் நபர்கள் நிகழ்ச்சி பற்றி பெரிதும் ஆர்வம் கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நிகழ்ச்சியில் எந்த வடிவிலாவது தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் குறித்து மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குமாயின் அவற்றை யாத்ரா மின்னஞ்சல் முகவரிக்கு தெரிவிக்க தயங்காதீர்கள். கேட்டு ரசிப்பதோடும் வாழ்த்தையும் பாராட்டையும் பகிர்ந்து கொள்ளும் அனைவருக்கும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்ளவும் அழைப்பு விடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மத்திய கிழக்கு நாடொன்றில் வசிக்கும் ஒரு நல்லுள்ளத்தின் ஆதரவில் இடம்பெறுகிறது. கவிஞர் சோலைக்கிளியின் சந்தை மகுடம் சஞ்சிகை பற்றிய குறிப்பு, சையத் நூருசித்தீன் நதானியின் அந்த மஞ்சள் நிற மேலங்கி, உமாவரதராஜனின் காலநதி, தீபிகாவின் மிச்சமிருக்கும் உயிரின் கதைகள், பாரதி ராஜநாயகத்தின் இந்திய ஆட்சி மாற்றமும் இலங்கை தமிழர்களும், யோகேஷ் கவிதை, எல்லாள காவிய வெளியீட்டு விழாவில் ஸ்ரீ பிரசாந்தனின் உரையின் ஒரு பகுதி, லரீனா அப்துல் ஹக்கின் நம்மிடமிருந்தே தொடங்குவோம் மற்றும் சில அம்சங்களை உள்ளடக்கி இந்த இதழ் விரிகிறது. நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக வருவது கவிஞர் சோலைக்கிளி அவர்கள் தனது முகநூல் பக்கத்தில் எழுதி வரும் வாக்கியங்களில் உட்காரும் கவிதை தொடரில் சந்தை என்ற தலைப்பிலான கவியெழுத்து A.L. ஜபீரின் குரலில். இந்த உலகமே ஒரு சந்தை. இந்த சந்தைக்குள் இன்னும் ஒரு சந்தை. நான் மீன் வாங்க வந்திருக்கும் சந்தை. எந்த மீனை வாங்கலாம்? ஒரு மீன் பார்த்து முறைக்கிறது, ஒரு மீன் பார்த்து அழுகிறது. கைக்கூட்ட இல்லை துடைக்க. ஒரு மீன் படுக்கிறது. சில மீன்கள் கொட்டி கிடக்கின்ற இடத்தில் நடக்கின்றன. இறால் விஷமடங்கி கிடக்கிறது. கூனி குமர்கள் கிழடான கணக்கில். எனக்கு அத்தனையும் தர வியாபாரிகளுக்கு விருப்பம். வாங்கி போகத்தான் என்னிடத்தில் வழியில்லை. எனக்கு தக்கவாறு ஒரு மீனை வாங்குகிறேன். தூக்கி கூடைக்குள் வைக்கிறேன். அதற்கு மேலே சில மரக்கறிகள். சந்தைக்கு போவோமா? சந்தைக்கு நீங்களும் வாருங்கள். பழங்கள் வாங்கலாம். கொய்யாப்பழம் என் வாலிபத்து காலத்து பெண்ணை ஞாபகப்படுத்துகிறது. பனங்கிழங்கு யாரோ ஒருத்தியின் கால்கள் நினைவு வர. சுட்ட வடை சிறுவயதில் நரியின் தந்திரத்தை உணர்த்த படித்த கதையை இவ்விடத்தில் மூளைக்குள்ளேற்றுகிறது. ஐயோ, சந்தை கலகலக்கிறது. அவிந்த தக்காளி வழியெல்லாம் ஊரால் கழிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட மானிடர் போல நாரி. வண்டி நிறைய ஒருவன் தேங்காயை கொண்டு வந்து குவிக்கிறான், மடையர்களை கொண்டு வந்து பறிப்பதைப் போல். தேர்தல் வருகிறதா? சந்தையிலும் பிரச்சாரங்களும் பலமாகவே இருக்கின்றன. கிழங்கை தேடுகிறேன், காணவில்லை. வயல்வெளியில் பெண்கள் தோண்டி உதிர்த்து குவித்திருந்த பொன்னாங்கண்ணையும் இன்று கட்டுக்கட்டாகி உருமாறி நிறம் மாறி நீண்ட நீண்ட கால்களாகி தோட்டத்தில் நீர் இறைத்துச் செய்யும் தீன்பண்டமாகி காலத்துக்கேற்ப பொய்யாகி போனது. மெய் வாங்க வேண்டும். இந்த சந்தையில் அது என்ன விலை? பொய்யர்கள் பொய்யைத்தானே சாப்பிட வேண்டும். அதுதான் பொருத்தமென்று கருதியதா தெய்வம்? மெய் செத்து பொய் விளையும் பூமியிலே இந்த சந்தைக்குள் நானும் ஒரு பொய்யாகி பொய் வாங்கி திரிகிறேன்.
விழுந்து உருண்டோடி வளவுகளில் தேவையற்று கிடந்த பனங்காய்கள் திராட்சை பழத்தை விட உசத்தியான எண்ணத்துடன் இன்று சந்தையில் பெரிய பழக்கடைகளில் இந்த மந்தி தலையர்களுக்கு எவ்வளவோ விலை தெரியவில்லை. கேட்டு பார்க்கின்ற தைரியமும் எனக்கு இல்லை. மிளகாய் இன்னமும் வாங்கவில்லை. சந்தைக்குள் சுற்றுவதால் ஏற்படும் உரைப்பு மிளகாயை விட காரம். இடையில் ஒரு கடலை வியாபாரி 4 கடலை 4 கடலையாக கிள்ளி கிள்ளி விற்கின்றான். கொடுக்கும்போது பாதி கூடினாலும் உடனே ஒரு கடலையை நசைத்து பாதியை எடுத்துக் கொள்கிறான். சீனி நிற்கின்ற கடைக்கு போனேன். கூடவே மாசையும் வாங்கி முறித்த போது புழு விழுந்தது. இதற்கும் சேர்த்துத்தான் காசு புழுவிக்கின்ற உலகத்தில் என்றேன். ஆம் என்பது போல கடைக்காரன் இருக்கிறான். என் கதைக்கு காது தராமல் இறைச்சி கடைக்காரன் எறிகின்ற கழிவுகளுக்கு நாய்கள் சண்டையிடுகின்றன மனிதர்கள் மாதிரி. சந்தையோ சந்தை. கூடைக்குள்ளிருந்த மீன் என் நிலை அறிந்து புலம்புவது மாதிரி ஏதோ ஒரு சத்தத்துடன் புரண்டு படுக்கிறது. அதை சுற்றி பயிற்றங்காய்கள், பாம்புகள். இதோ மரவள்ளி கிழங்கு கிடக்கிறது. கிண்டி எடுத்த நமது மூதாதையரை போன்ற தோற்றத்தில் எந்த மாற்றங்களும் இல்லாமல். வாழைப்பழம் மாறிவிட்டது. நஞ்சு குடித்தால் தான் சிவந்து பழுக்கிறது. தன்னை வாங்கி தின்றவனையும் வேகமாக பழுக்கச் செய்கிறது. புகைப்பழக்கத்தை விட்டு வாழைப்பழம் திருந்தி குடிப்பழக்கத்தை எடுத்துக்கொண்டது. ஒழுக்கத்தில் முன்னேற்றம். தேர்தல் காலத்து குண்டர்கள் போல. மனிதனின் புதைகுழியை மட்டும் இங்கே விற்காமல் அவன் போகின்ற வேகத்தை துரிதமாக்க இங்கே எத்தனையோ ஏற்பாடுகள். நமக்கெல்லாம் எத்தனையோ ஆப்புக்கள். கையில் கொண்டு வந்த பணத்தை விட பாரம் குறைந்த அளவு பொருட்களைத்தான் வாங்க முடிந்தது. இன்னும் சில வாங்க வேண்டும். கையில் சொற்ப பணம்தான் மீதம் இருக்கிறது. இதற்கு அவளுக்கு மிகவும் பிடித்தமான கூனி வாங்க வேண்டும். போய் கேட்டேன். அது குதிரையாகியது தெரியாமல் வாங்கவில்லை. அதில் தான் ராஜகுமாரர்கள் பவனி வருகிறார்களா? பிள்ளைகளுக்கு விருப்பமான மாம்பழங்கள் வாங்க வேண்டும். போய் பார்த்தேன். சரிவரவில்லை. முகத்துக்கு சாயத்தை பூசி வைத்திருக்கும் வெறும் சோகையர்கள். சிலருக்கு கொட்டைகளே இல்லை. எதை சூப்புவது? இந்த கடையடியில் நான் கொஞ்சம் இளைப்பாரி என் துயரங்களை இறக்கி வைக்க அவை நெருப்பாக பற்றி எரிவதைப் போல் இந்த கடையில் எரிகின்ற அடுப்பில் சுடுகின்ற சின்ன ரொட்டிகளில் சிலரை வாங்கி தாளுக்குள் சுற்றும் போதுதான் நினைப்பு வந்தது. உப்பு வாங்கவில்லை. உணவுகளின் புத்துஜீவி. அதற்கான பணமும் இப்போது இல்லை. கூடைக்குள் மீன் இன்னொரு தரமும் முனகி புரள்கிறது. இது உணர்வுள்ள மீன். இதுவும் ஒரு காலம் சந்தைக்கு போயிருக்கும். பிரச்சனைகள் விளங்குகின்றதே. தக்காளி பழத்தில் தன் தலையை வைக்காமல் விலகி கிடக்கிறது. நசைத்தால் எனக்கு நட்டம் என்பது தெரிகிறது. பொன்னாங்கண்ணியை காண தன் சூழல் இதற்கு கண்முன்னே வருகிறதா? கண்கள் மின்னுகின்றன. இது ஆற்று மீன். புளியங்காய் போட்டு அரைத்து ஆக்கினால் அதற்கு கடுகும் வாங்க வேண்டும். கரைக்குள்ளே வறுத்து கொட்டி குலுக்க. இப்படி 1000 நினைத்து 1001 கணக்கை பார்த்து 1000 நடந்து சுற்றிய இந்த சந்தைக்குள் வருகின்ற சிறுநீரை கழிக்க ஒரு வசதி இல்லை. சற்று தொலைவில் இருக்கின்ற ஒரு இடத்தில் அதற்கும் காசு. இதனால் தானா மனிதனின் தலையிலேயே சிறுநீர் கழிக்க பழகினான். இந்த சந்தைதான் அதை பழக்கியதா? நாளை இந்த சந்தைக்கு வர வேண்டும். உலகம் என்கின்ற சந்தைக்குள் என் உயிர் கிடந்தால் சாமான்கள் ஒருப்பு. பிரச்சாரங்களும் பெரிய பெரிய கோஷங்களும் தான் மிகவும் மலிவு நமது தேசம் போன்று. இறைச்சிக் கடையில் வெட்டி உரித்த ஆடு இந்த மேசையிலேயே போட்ட குட்டி என்று சொல்லி விற்கும் அளவுக்கு பொய்யர்களும், துப்பரவு செய்யாமல் அறிந்து விற்கின்ற இலைகளாய் ஒரு சுண்டு சிறுக மெய்யர்களுமான இந்த சந்தைக்குள் வந்த பலத்தால் நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். இங்கே வாங்கி பூசி மனமென்று நான் தேய்த்த அத்தரை விடவும் வாசமானது சந்தைக்குள் என் தலையில் அடித்த காகத்தின் எச்சம். ஒரு கலப்படமும் இல்லை. ஒழுங்கான தயாரிப்பு. மட்டக்களப்பிலிருந்து வெளிவரும் மகுடம் சஞ்சிகையின் 7வது இதழ் பற்றிய யாத்ராவின் பார்வை. ஒவ்வொரு காலப்பிரிவிலும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் அவ்வப்போது வெளிவரும் தமிழ் இலக்கிய சஞ்சிகைகள் நின்று போனாலும்
மற்றொன்று பூத்துச் சிரிப்பதுதான் வரலாறு. அந்த வகையில் மகுடம் 7வது இதழை எட்டிவிட்டிருக்கிறது. 15 சிறுகதைகள், எண்மரின் கவிதைகள், விசாலமான நேர்காணல் ஆகியவற்றை உள்ளடக்கி 80 பக்கங்களில் இந்த இதழ் விரிந்திருக்கிறது. இதுவரை வந்த இதழ்களுக்காகவும் அவற்றை வெளிக்கொணர்ந்த அர்ப்பணிப்புக்காகவும் சஞ்சிகை ஆசிரியர் மைக்கேல் கொலின் பாராட்டப்பட வேண்டியவர். குந்தவை, குப்பளான் சண்முகம், சாந்தன், ஜபார், ஆனாசான அப்பாய்வா, திருக்கோவில் கவியுவன், கருணாகரன், திசேரா, ராகவன், பதுளை சீனாதிராஜா, உடுவில் அரவிந்தன், முரளிதரன், பரணிதரன், சண்முகம் சிவக்குமார், மைக்கேல் கொலின் ஆகியோரின் சிறுகதைகளை இந்த இதழ் தாங்கி நிற்கிறது. 5 தசாப்தகால படைப்பாளிகளை ஒரே நேர்கோட்டில் வைத்து அதன் ஆழ அகலங்களை தரிசிப்பது என்று ஆசிரியர் தெரிவித்திருந்த போதும் அவ்வக்கால முக்கியமான கதைகளை சுட்டாமல் முழுமையான தரிசனத்தை பெற முடியாது என்பதே நமது கருத்தாகும். ஆயின் அவ்வடிப்படையிலான ஆக குறைந்த ஒரு முயற்சி என்று மட்டும் இதனை குறிப்பிட முடியும். குந்தவை, குப்பளான் சண்முகம், திருக்கோவில் கவியுவன் போன்றவர்களை மீண்டும் களத்தில் சந்திப்பது உவகையான விடயம். அதனை செய்து காட்டியிருக்கிறது மகுடம். பேராசிரியர் சீனா மௌனகுரு அவர்களது முழு கலை இலக்கிய செயற்பாட்டையும் நேர்காணலில் கண்டுகொள்ள ஏதுவாயிருக்கிறது. ஆனால் இந்த நேர்காணல் சஞ்சிகையின் 22 பக்கங்களை எடுத்துக் கொண்டு விட்டிருக்கிறது. படித்துக் கொண்டு செல்லும் போது இன்னும் கொஞ்சம் சுருக்கி இருக்கலாமோ என்ற எண்ணம் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை. இந்த நேர்காணலை படித்தால் மௌனகுரு பற்றிய முழு தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் தான். சுவையாகவும் சுருக்கமாகவும் அமையும் நேர்காணல்கள் வாசிப்புக்கு சுகமானவை. அட்டைப்பட முதற்கொண்டு உள்ளே இடம்பெற்றிருக்கும் ஓவியங்கள் வரை ரசிக்க தகுந்தவையாக இருக்கின்றன. மகுடம் பண்படுத்தப்பட்ட வாசகன் முதற்கொண்டு சாதாரண வாசகன் வரை படித்து திருப்தியுறத்தக்க வகையில் கோக்கப்பட்டிருப்பது சிலாகிக்கத்தக்கது. நமது தேசத்தில் வாசகர் திருப்தியுறத்தக்க வகையில் ஒரு தமிழ் சஞ்சிகையை கொண்டு வருவது என்பது சாதாரண விடயமல்ல. எழுத்துப் பிழைகள் நிறைந்த தளக்கோல அமைப்பு பற்றிய கரிசனையற்ற திடீரென முளைக்கும் ஒருவரை ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவராக சித்தரிக்கின்ற அபத்தங்கள் கொண்டும் அவ்வப்போது சஞ்சிகைகள் வந்து விடுவதுண்டு. அந்த குறைகள் எதுவும் மகுடத்தில் இல்லை என்பது பெரிய ஆறுதலாகும். ஒரு சஞ்சிகை குழுவில் எத்தனை பேர் அங்கம் வகித்த போதும் ஆசிரியரே எல்லா துன்பங்களையும் அனுபவிக்கிறார். நேர்த்தியான ஒரு படைப்பாளியால் தான் நேர்த்தியான ஒரு சஞ்சிகையை தருதல் சாத்தியமாகும். அந்த சாத்தியத்தை மகுடத்தில் நீங்கள் காணலாம். சஞ்சிகையின் தபால் முகவரி மகுடம், இலக்கம் 90, பார் வீதி, மட்டக்களப்பு. மகுடம் சஞ்சிகையில் சானா ராகவன் எழுதிய லூலுவின் இலக்கிய கோட்பாடுகள் என்ற நவீன கதையிலிருந்து சில பகுதிகள் ஜுனைத் எம் ஹாரிஸின் குரலில் வருகிறது. கோட்பாடு 11. பின்னட்டை குறிப்புடன் ஒரு கவித்தொகை. மொக்கையான கவிதைகளை வைரமுத்து, மூமேத்தா, பா விஜய் இவர்களில் எவரேனும் ஒருவரிடம் பின்னட்டை குறிப்பை வாங்கி கவிதை நூலொன்றினை வெளியிட்டிருத்தல் ஒருவரை காலப்போக்கில் இலக்கியவாதியாக்கிவிடும் என்பது லூலுவின் அனுபவ பகிர்வு. கோட்பாடு 14. வருத்தப்படாத வாரிசு. ஓர் இலக்கியவாதிக்கு மகவாக பிறந்தால் வருத்தப்பட தேவையில்லையாம். எந்த முயற்சியுமின்றி அம்மகவு இலக்கியவாதியாகி விடலாம் அல்லது இலக்கியவாதியாக்கப்படலாம். இது தவிர இதழியலாராகி விடலாம் அல்லது இதழியலாளர் ஆக்கப்படலாம் என்பதே லூலுவின் கருதுகோள். கோட்பாடு 16. துரோகியர் கூடம். உங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து கௌரவிக்கப்படாத எந்த ஒரு இலக்கிய சந்திப்பையும் துரோகியர் கூடம் என இணையத்திலும் துணையத்திலும் பிரகடனம் செய்யுங்கள் என இக்கோட்பாட்டில் லூலு நற்செய்தி விடுகிறார். கோட்பாடு 19. பச்சை கிளி முத்துச்சரம். ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட முதிய இலக்கியவாதி தனக்கு நெருக்கமான பெண் கவிகளை பச்சை கிளி முத்துச்சரம் என செல்லங்கொஞ்சினால் அப்பெண் கவிகளும் காலப்போக்கில் நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பெருங்கவியாகி விடுவாள் என்பது இயல்பென லூலு சொல்கிறார். கோட்பாடு 20. பெண்ணிலக்க திருடன். தனது கைத்தொலைபேசியை கன்னிப்பெண்கள் மற்றும் கன்னிமை கழிந்த பெண்களின் கைத்தொலைபேசி இலக்கங்களால் நிரப்பி வைத்திருந்த ஒருவனும் காலப்போக்கில் தலை சிறந்த இலக்கியவாதியாகி விடுவான் என்பதே இதன் உள்ளடக்கம். கோட்பாடு 25. வலுநோக்குனர். ஓர் இலக்கியவாதியானவர் வலுநோக்குனராக லூலுவால் இனங்காணப்படுகிறார். இலக்கிய வெளியிலிருந்து காலத்திற்கு காலம் வெளியாகும் சிற்றிதழ்கள், பேரிதழ்கள், மேலிதழ்கள், நடுவிதழ்கள், கீழிதழ்கள் மற்றும் நாளிதழ்களில் இடம்பெறும் செவ்வழு, பெருவழு, பொருள்வழு இரண்டையும் ஒப்புநோக்கி இணையதளங்களில் அறிக்கையிட தகுதி வாய்ந்தவராக மட்டுமன்றி கீழ்வரும் பண்புகளையும் ஒரு வலுநோக்குனர் கொண்டமைய வேண்டும் என்பது லூலுவின் துணிவாகும். எந்த ஒரு பொது பரீட்சையிலும் தமிழ் மொழியில் சித்தியடைந்திருக்க கூடாது. நீண்ட நாள் வயிற்று வலியால் அவதிப்படுபவர் போன்றோ அல்லது பார்த்த மாத்திரத்திலேயே குழந்தை வீறிட்டலும் முகமுடையவராயிருத்தல் வேண்டுமாம்.
தபால் அட்டை மூலமாக தொடர்பு கொள்பவராயிருத்தல் வேண்டும். அயல் நாடொன்றில் இலக்கிய இரவலராக அடையாளம் காணப்பட்ட உயர் சாதிமானொருவருக்கு மூளையாக தாய்நாட்டிலிருந்து செயற்படக்கூடியவராயிருத்தல் வேண்டும். பிறரை அவதூறு செய்வதற்காகவே 4க்கு மேற்பட்டதுமான சிற்றிதழ்களை வெளியிட்ட முன் அனுபவம் இருத்தல் வேண்டும். ஒளிவட்ட முதல்வர்களெல்லாம் தனக்கு கடிதம் எழுதுவதாகவும் அவர்தம் இலக்கிய பிரதிகளை தானே செம்மைப்படுத்தியதாகவும் அறிக்கை விடக்கூடியவராக இருத்தல் வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் விரிவுரையாளராக அல்லது உதவி விரிவுரையாளராக இருப்பதுடன் வெளிநாடுகளுக்கு சென்று ஆய்வுக் கட்டுரை வாசித்திருத்தல் வேண்டுமா? அகில இந்திய ரீதியில் 2013ஆம் ஆண்டில் நடந்த கவிதைப் போட்டியொன்றில் எழுதப்பட்ட நீங்கள் கேட்கவுள்ள இந்த கவிதை 2வது இடத்தை பெற்றதாகும். 2002 குஜராத் வன்முறைகள் பற்றி பேசும் இந்த கவிதையை எழுதியவர் அலிகாரைச் சேர்ந்த சையத் நூருசுத்தீன் நதானி. அந்த மஞ்சள் நிற மேலங்கி என்ற தலைப்பிலான இந்த கவிதை சகோதரர் அப்துல் மஜீத் அவர்களின் முகநூல் பக்கத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது. இக்கவிதையை அவரே மொழிபெயர்த்திருக்கிறார். கவிதை ஷைஃபா பேகம் அப்துல் மலிக் குரலில் வருகிறது. அந்த மஞ்சள் நிறமேலங்கி. அவளது தாய் தனது கரங்களைக் கொண்டு பொற்சரிகைகளால் ஒப்பனை செய்து தைத்த மஞ்சள் நிறமேலங்கி இப்போது வெறும் புழுதியினதும் புகையினதும் நிறபேதமாயிற்று. சிதைக்கப்பட்ட அதன் நிலைகளின் மீது உனது விரல்களால் தடவினால் நிச்சயம் பொத்தான்கள் தொலைந்த அடையாளத்தையும் கண்ணாடி துண்டுகளையும் எரிக்கப்பட்ட கரித்துண்டுகளையும் நீ உணர்ந்து கொள்வாய். அவளது பாதுகாப்பான உறைவிடத்தை கூரிய ஆயுதங்களை கொண்டு கொடூரமாய் குத்தி தாக்கிய பொழுது புனித திருநாமங்களை துதிபாடிய மனிதர்களின் கரங்களிலிருந்து வந்த நரகத்தின் வாசனையை அது இன்னமும் வீசுகின்றது. ஒரு குலைக்கப்பட்ட கம்பளியினாலான அந்த மேலங்கியின் மீது வன்முறையின் தடயங்களையும் பலனற்ற வகையில் அவளது தாயின் தொண்டை குழியிலிருந்து பீரிட்டு பாய்ந்த அலறல்களையும் உன்னால் பார்க்க முடியும். அந்த மஞ்சள் நிறமேலங்கி அவளுக்கு மிகவும் பொருத்தமானதாய் இருந்திருக்கக்கூடும். வைராக்கியர்களின் வெறி உணர்ச்சிக்கோ வெட்டு காயத்திலிருந்து சிந்தி உறைந்து போகும் குருதியின் மீதான அவர்களின் தாகத்திற்கோ இன்னமும் பிரசவிக்கப்படாத அவள் ஒரு பலியாளாக மாறாமல் இருந்திருந்தாள். உமா வரதராஜன் வழங்கும் காலநதி. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். எந்த காலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி. சென்ற வாரம் அன்பேவா திரைப்படம் பற்றியும் அதில் இடம்பெற்ற நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் பாடலை பற்றியும் குறிப்பிட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சியை இன்று இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன்.
1978 எனக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் மூவருக்கும் கல்லூரி அனுமதி கிடைத்த போது சாந்தாராம் இயக்கிய தோ ஆஹேன் பாராஹத், தமிழில் அது பல்லாண்டு வாழ்க என்ற திரைப்படமாக வந்தது. மிகவும் ஆபத்தானவர்கள் என்று கருதப்பட்டு சிறை தண்டனை பெற்ற 6 குற்றவாளிகளை நல்வழிப்படுத்தும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் இந்த படத்தில் வருவார். வீதிகளில் அலைந்தும் தெருமதல்களில் குந்தியும் கூச்சலிட்டும் காலங்கழித்துக் கொண்டிருந்த எங்கள் 4 கல்லூரி அனுமதி கிட்டும் என்று கனவிலும் நாங்கள் நினைக்கவில்லை. ஆனால் பிரின்சிபல் சார் அதை கருணை மனதுடன் எங்களுக்கு வழங்கி அந்த சிறைச்சாலை அதிகாரி போல் எங்கள் மனங்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தி கொள்ளை கொண்டு விட்டார். நாங்கள் கல்லூரிக்கு வந்த முதல் நாள் அன்று வாசலை மறைத்து படுத்திருந்த 3 மாடுகள் ஏன் வெறுண்டு ஓடின என்று இன்று வரை எனக்கு தெரியாது. பாலர் வகுப்பு சிறார்கள் எல்லோரும் வாத்தியார்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் புரியதால் குட் மார்னிங் சார் என்று வணக்கம் தெரிவித்தனர். எங்கள் கருமுரு என்ற மீசையை பார்க்க திராணி இல்லாமல் இளவயது ஆசிரியர்கள் சிலர் மண்ணை பார்த்தபடியே கடந்து சென்றனர். பிரின்சிபல் சாரின் முகத்தில் எப்போது சிரிப்பு தோன்றும், எப்போது கோபம் தோன்றும் என்று யாராலும் எதிர்வு கூற முடியாது. ஜெயில் வார்டன் போன்ற எங்கள் பிரின்சிபலின் நன்னம்பிக்கையை குலைக்காத விதத்தில் நீண்ட நாட்கள் மிகவும் நல்லவர்களாகவே நாங்கள் இருந்தோம். ஆனால் நல்லவர்களின் கதவைத்தானே எப்போதும் சோதனை தட்டி பார்க்கின்றது. ஒரு நாள் சோதனை சந்தானலட்சுமியின் வடிவில் எங்கள் வகுப்புக்கு வந்து சேர்ந்தது. எங்கள் 4 ஒருவரான மலர்வேந்தனுக்கு சந்தானலட்சுமியின் மேல் காதல். அப்போதெல்லாம் இன்டர்நெட், இமெயில், கைபேசி, SMS, மோட்டார் சைக்கிள் வசதிகள் இல்லாததால் காதலை தக்க வைக்க பெரும் ஜீவமரண போராட்டம் நிகழ்த்த வேண்டியிருந்தது. மலர்வேந்தன் சந்தானலட்சுமிக்கு பச்சை வர்ணம் மை கொண்டு ஒரு காதல் கடிதம் எழுதினார். அதன் இடதுபுற மேல் மூலையில் சிவப்பு நிறத்தால் ஒரு இதயம் வரைந்து அம்பை துளைக்க விட்டிருந்தார். அவருடைய அம்பும் வயலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வெரிட்டிக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்காது. அந்த கடிதத்தில் ஒரு சினிமா பாடலையும் குறிப்பிட்டால் சிறப்பாக இருக்கும் என்று மலர்வேந்தன் கருதினார். நான் தான் பாட்டெடுத்து கொடுத்தேன். நான் பார்த்ததிலே உன்னொருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் என்ற அன்பேவா பாடல் தான் அது. கடிதத்தின் கீழ்ப்புற இடது மூலையில் நாவல் வர்ணம் மை கொண்டு இந்த பாடலையும் மலர்வேந்தன் எழுதிவிட்டார். எல்லாம் சரிதான். ஆனால் எங்கள் துரதிர்ஷ்டம், நாங்கள் விட்ட ஏவுகணை பூமியை தாண்டவில்லை. பிரீஃபெக்டின் கையில் சிக்கி பிரின்சிபல் சாரின் கைக்கு போய்விட்டது. மலர்வேந்தனுக்கு பிரின்சிபலின் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்தது. அது ஒரு மதிய நேரம். பொருளாதார ஆசிரியர் உண்ட களைப்பில் சற்று கண்ணேற ஆரம்பித்த வேளை. வகுப்பு நிசப்தத்தில் ஆழ்ந்திருந்தது. நாங்கள் எல்லோரும் உறைந்து போயிருந்தோம். சரியாக 15 நிமிஷங்களுக்கு பின்னர் மலர்வேந்தன் தள்ளாடியவாறு கால்களை அகலித்து வைத்தபடி தீப்பாய்ந்து முடித்து வருபவர் போல் எங்கள் வகுப்புக்கு வந்து சேர்ந்தார். சிதம்பரம் எஸ். ஜெயராமனின் பின்னணி குரல் அசரீதியாக ஒலித்தபடி நிற்கதியான அபலை பெண் ஒருத்தி வாழ்க்கையே வெறுத்து நடந்து செல்லும் பூமாலை திரைப்படத்தின் பாடல் காட்சியை பார்ப்பது போல் இருந்தது அது. மலர்வேந்தனின் கண்கள் சிவந்திருந்தன. புறாவை வரவழைத்து காட்டும் மந்திரவாதி போல் தன் உள்ளங்கையை திறந்து காட்டினான். அட கடவுளே, மாட்டுக்கு கேட்டிக்கம்பால் அடிப்பது போல் இப்படியுமா அடிப்பார்கள் சச்ச என்று இரக்கத்துடன் ஆறுதல் சொன்னேன். மலர்வேந்தனின் உதடுகள் வார்த்தைகள் வராமல் சோகத்தால் துடித்தன. கல்லூரி கலைந்தது. நாங்கள் 4 பக்கத்தில் இருந்த ஹோட்டல் ஒன்றுக்கு தேநீர் குடிக்கப் போனோம். தேநீருக்காக காத்திருந்த போது முதலாக மலர்வேந்தன் மௌனம் கலைத்தான். என்னை நோக்கி, பைத்தியார பயலை எல்லாம் உன்னால் வந்த வினை என்று கத்தினான். நான் ஏன் என்ன செய்தேன் என்று அப்பாவி போல் கேட்டேன். அந்த ஆள் என்ன சொல்லி இப்படி என்னை அடித்தால் தெரியுமா? தம்பி, இந்த வயதில் காதல் கடிதம் எழுதுவது சகஜம்தான். ஆனால் அவளை போய் நான் பார்த்ததிலே உன் ஒருத்தியைத்தான் நல்ல அழகியனன் என்று யாராவது சொல்வார்களா? உன் கண்ணங்கே பிடரிலேயாடா இருந்தது, அவள் அழகியாடா மடப்பயலே என்று கேட்டு இந்த விளாசி விட்டார். மலர்வேந்தன் அதற்கு பின்னரும் காதல் கடிதங்கள் எழுதுவதை நிறுத்தவில்லை. ஆனால் நான் மிகவும் முன்ஜாக்கிரதையுடன் அவனுக்கு பாட்டெடுத்து கொடுத்தேன் என்பதை இங்கே சொல்லியாக வேண்டும். பின்வரும் இந்த பாடல் என் முன்னெச்சரிக்கைக்கு ஒரு உதாரணம். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை. இந்த மாதிரியான பாடல்களையே நான் எடுத்தும் கொடுத்தும் கொண்டிருந்தேன். அது உமா வரதராஜன் வழங்கிய காலநதி. மிச்சமிருக்கும் உயிரின் கதைகள் என்ற இந்த கவிதையை எழுதியிருந்தவர் தீபிகா. அவரது முகநூல் பக்கத்திலிருந்து பெறப்பட்ட இந்த கவிதையை யாத்ராவுக்கு சிபார்சு செய்தவர் லரீனா அப்துல் ஹக். கலிஸ்டா லூக்கஸ் குரலில் ஒலிக்கிறது.
உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் ஒரு பருக்கை சோற்றுக்காக உமி கும்பிகளை ரகசியமாக இரவுகளில் கிளறியவர்கள். யானையை மிதித்த கால் தடத்திற்குள் வற்றாது மிச்சமிருந்த தண்ணீரில் தாகம் தீர்த்துக் கொண்டு தப்பி வந்தவர்கள். கடவுள்கள் ஒரு பிளந்து அனாதியாகி செத்து கிடந்ததை நம்ப முடியாத கண்களுக்குள் ஏந்தியவர்கள். வீடுகளை பார்த்து கொண்டு பதுங்கு குழிக்குள் படுத்துறங்கியவர்கள். மின் விளக்குகளை அணைத்துவிட்டு மெழுகுதிரி வெளிச்சங்களில் படித்தவர்கள். விமானங்களை கண்டால் விழுந்து அடித்துக் கொண்டு பதுங்கியவர்கள். பட்டாசுகள் வெடித்தாலும் காதுகளை பொத்துக்கொண்டு படுத்தவர்கள். நிலவெறிக்குள் இரவுகளை ரசிக்க முடியாமல் அடைந்திருந்தவர்கள். நாய்கள் குரைத்தால் நடுநடுங்கி வியர்த்து கொட்டியவர்கள். நாங்கள் உறுப்பிழந்த மனிதர்களையும் உறவிழந்த மனிதர்களையும் சாதாரணமாய், மிகச் சாதாரணமாய் சுமந்து கொண்டிருக்கின்றவர்கள். விதைத்த பயிரை அறுவடைக்கு முன்னே தொலைத்து வந்திருக்கின்றவர்கள். சிதைத்த கனவுகளை இதயங்களுக்குள் சேகரித்துக் கொண்டு வந்திருக்கின்றவர்கள். எங்கள் கதை நீளமானது, எங்கள் கதை துயரமானது, எங்கள் கதை கண்ணீர் சிந்துவது, எங்கள் கதை குருதி வழிவது. நாங்கள் எப்போதும் மரணங்களோடு வாழ்ந்தவர்கள். நாங்கள் இப்போதும் அகதிகளாகி அலைகின்றவர்கள். இந்திய ஆட்சி மாற்றமும் இலங்கை தமிழர்களும் பற்றி தனது கருத்தை பகிர்ந்து கொள்கிறார் ஞாயிறு தினக்குரல் ஆசிரியர் பாரதி ராஜநாயகம். இந்திய அரசியலில் ஏற்படும் மாற்றங்கள் இலங்கை பிரச்சனைகளின் தாக்கத்தை ஏற்படுத்துவது சரித்திர ரீதியாக நடைபெற்று வரும் ஒரு நிகழ்வுதான். அந்த வகையில் தான் இப்போது நடைபெற்று முடிந்துள்ள இந்திய தேர்தல் முடிவுகளை இலங்கை தமிழர்களும் ஒரு விதமான எதிர்பார்ப்புடன் அவதானிக்கிறார்கள் என கூறலாம். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியில் தான் தமிழர்களுக்கு எதிரான போர் தீவிரமடைந்திருந்தது. போர் முடிவுக்கு வந்த பின்னர் கடந்த 5 வருட கால பகுதியில் கூட காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்தது. மழை வெட்டும் தூவானம் நிற்கவில்லை என்பது போல போர் முடிவடைந்த பின்னரும் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் பல்வேறு வடிவங்களில் தொடரத்தான் செய்தது. இந்த விடயங்களில் தமிழர்களுக்கு நீதி கிடைக்க காங்கிரஸ் அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை என்ற ஆதங்கம் இலங்கை தமிழர்களுக்கு தாராளமாகவே இருந்தது. வடக்கு கிழக்கில் இடம்பெறும் காணி அபகரிப்பு, திட்டமிட்ட குடியேற்றம், மீள் குடியேற்றத்தில் காணப்படும் பிரச்சனைகள் போன்றவற்றை இந்திய பிரதமருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலமுறை தெரியப்படுத்தியிருந்த போதிலும் கூட மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கம் எதையுமே செய்யவில்லை. இந்திய அரசியலில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதை இலங்கை தமிழர்கள் எதிர்பார்த்தமைக்கு இவைதான் முக்கிய காரணம் என கூறலாம். தேர்தலில் சரித்திர வெற்றி ஒன்றை பெற்று இந்தியாவின் அடுத்த பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க போகிறார் என்ற செய்தி உண்மையில் இலங்கை தமிழர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இந்திய வரலாற்றில் ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையை பெற்றிருப்பது இது 2வது தடவையாகும். பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கும் இந்த அறுதி பெரும்பான்மையும் மோடியின் ஆளுமையும் சக்தி வாய்ந்த அரசாங்கம் ஒன்றை அவர் அமைப்பார் என்பதை காட்டுகின்றது. மோடியின் அரசாங்கம் இலங்கை விவகாரத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற கேள்வியும் இந்த இடத்தில் எழுகின்றது. மோடியின் தெரிவு உறுதியானவுடன் அவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மோடியை இலங்கை வருமாறும் அவர் அழைத்திருந்தார். மோடியுடன் நெருங்கி போக ஜனாதிபதி ராஜபக்ச முற்படுகிறார் என்பதை இது காட்டியது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தது. இன நெருக்கடிக்கு உரிய தீர்வொன்றை காண்பதில் தமது பங்களிப்பை மோடி வழங்க வேண்டும் என வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கேட்டிருந்தார். இலங்கை விவகாரத்தை கையாள்வதற்கு மோடியிடம் தற்போது இருக்கக்கூடியது இலங்கை இந்திய உடன்படிக்கைதான். அதன் மூலமாக கொண்டுவரப்பட்ட 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு இலங்கைக்கு அவர் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று தமிழர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். 13ஐ முழுமையாக அமுல்படுத்துவது என்ற உறுதியை இலங்கை அரசாங்கம் பல தடவை கொடுத்திருந்த போதிலும் வழமை போலவே அந்த உறுதி மீறப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் ஜெயலலிதாவும் பலமான வெற்றி ஒன்றை பெற்றிருக்கும் நிலைமையில் இலங்கை பிரச்சினை தொடர்பில் உறுதியான நிலைப்பாடு ஒன்றை மோடி வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இலங்கை தமிழர்களின் இன்றைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அண்மையில் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் வெளியிடப்பட்ட காப்பிய கோ ஜின்னா ஷரஃபுத்தீன் எழுதிய எல்லாள காவியம் வெளியீட்டு விழாவில் கலாநிதி ஸ்ரீ பிரசாந்தன் ஆற்றிய விமர்சன உரையிலிருந்து ஒரு பகுதி. தமிழர்களுக்கு என்று சில இலக்கிய வகைகள் இருக்கின்றன. அதிலே காப்பியம் ஒன்று. அது எல்லா இலக்கிய வகைகளும் இருக்கிறது. நான் தமிழ் காப்பியங்களை மட்டும் பேசுகிறேன். நாங்கள் இன்றைக்கு மேலத்தேயத்தாரிடம் வாங்கிய யாப்பிலி கவிதைகள் தான் எங்களுடைய கவிதைகள் என்பது போல கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சர்வதேச இலக்கிய அரங்கிலே ஒருவனை பார்த்து
உன்னுடைய நாட்டின் உன் மொழியின் சொந்தமான கவிதை வடிவம் எது என்று கேட்டால் அவன் கொடுப்பான். அந்த அரங்க தமிழனாகிய தமிழ் மொழி பேசுகிறவனாகிய என்னை பார்த்து உன்னுடைய மொழியின் கவிதை வடிவம் எது என்று கேட்டால் இன்றைக்கு பெரும்பாலான நாங்கள் எழுதி கொண்டிருக்கிற கவிதையை தமிழின் கவிதையாக தூக்கி கொடுக்க முடியாத துர்ப்பாக்கியத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்படி சர்வதேச அரங்கில் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி வருகிற பொழுது, இதோ பார், இப்படியான யாப்பிலே இப்படி எழுதப்படுவது என் கவிதை என்று தூக்கி போடுவதை என் இனம் மறக்க வேண்டாம் என்பதற்காக டாக்டர் ஜின்னா அவர்கள் தொடர்ந்து அந்த பாதையிலே முன்வருகிறார் என்பதற்காக இலக்கிய உலகின் சார்பில் அவருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வருகின்ற இந்த காப்பியம் ஒரு வரலாற்று புருஷனை, அரசனை தனக்கு நாயகனாக கொண்டு வருகிறது. இதிலே என்ன பார்க்க வேண்டும் நாங்கள் என்றால், என்றைக்கோ வாழ்ந்து முடித்துவிட்ட அரசனை, என்றைக்கோ இந்த சமுதாயத்தில் இருந்து மறைந்து போய்விட்ட ஒரு புருடனை இன்றைக்கு ஒரு கவிஞன் தன்னுடைய பாடுபொருளாக ஏன் நினைப்பிக்கிறான் என்பது. இன்றைக்கு நாங்கள் எல்லாளனை நினைக்க வேண்டிய தேவை இருக்கிறதா? ஏன் இருக்கிறது? கவிஞன் எதற்காக இன்றைக்கு இதை பாடுகிறான் என்பது நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. காப்பிய கோவனுடைய சொல் தேர்ச்சி, சொல் ஆற்றல். என்ற கவிஞனுக்கு சொல்லுத்தான் மூலதனம். எந்த கவிஞனும் சொல்லை கைவர பெறாதவன் என்றால் இந்த துறைக்கு வரக்கூடாது. டாக்டர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு வார்த்தையை உருவாக்குகிறார். மாற்றான் மனைவனில். சில சொற்கள் தமிழ்ல இல்லை பாருங்க. இல்லால் தமிழ்ல இருக்கு, இல்லத்தை ஆள்பவள். அதுக்கு ஆண்பால் என்ன? இல்லான். இல்லான் யாராவது சொல்லுவீங்களோ? வீட்டை ஆள்றவன் என்று, ஒன்றுமே இல்லாதவன் என்றுதான் பொருள். அப்ப சில சொற்கள் தமிழ்ல இல்லை. அதே மாதிரி திருவள்ளுவருக்கு முன்பு பரத்தை இருந்தது. விலைமாது என்கின்ற சொல்லுக்கு தமிழ் சொல்லாக பரத்தை என்ற சொல் இருந்தது. அதற்கு நிகரான ஆண்பால் சொல் இல்லை. வள்ளுவன் உருவாக்குகிறான். பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரத்த நின் மார்பு. அது வள்ளுவனுடைய உருவாக்கிய ஒரு சொல் கையாட்சி. இவர் என்ன செய்கிறார்? மனைவி தமிழிலே இருக்கிறது. மனைவிக்கு எதிர்ப்பதமாக நாங்கள் கணவனைத்தான் சொல்கிறோம். இவர் டாக்டர் தான் கவிஞன் என்கிற கோதாவில் அல்லது கவிஞனுக்கே இருக்கிற உரிமையில் மனைவி என்கிறது எதிர்ப்பாளாக மனைவன் என்கிறதை உருவாக்குகிறார். இது நிலைபெறுமாக இருந்தால் காப்பியக்கோ அவர்கள் ஒரு புதிய சொல்லை தமிழுக்கு கொடையாக தருகிறார் என்று நாங்கள் கூறலாம். இது மட்டுமில்லை சொல் ஆட்சி. அவையடக்கம் பாடுகிறார். பாடுகிற பொழுது சில வேளை அது சாதாரணமாக உங்களுக்கு தோன்றும். பல ஒப்பீடுகளை பார்த்திருக்கிறோம். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக. அப்ப எல்லா பெரிய புலவர்களும் மயில், நான் வான்கோழி என்று சொல்வது போல டாக்டர் சொல்கிறார், எல்லா பெருங்காப்பிய கவிஞர்களும் தாமரைகள், தான் ஆம்பல் என்கிறார். அது சரி, இது ஒரு உவமை. ஆனால் அதுக்கு அவர் தெரிவு செய்கிற சொற்கள் முக்கியமானவை. தண்டலையில் தாமரை செந்தாளகற்ற அவ்வளகை கண்டதொரு ஆம்பல் கரம் விரித்து கொண்டலிலை காட்ட துணிந்ததற்கும் காவியங்கள் செய்தோர் முன் பாட்டெழுத நான்பு என்ற பண். ஒரு வெண்பா, நல்ல வெண்பா. அதில் எனக்கு பிடித்த அடி என்ன என்றால், இவர் ஆம்பலாக இருக்கட்டும், அவர்கள் தாமரைகளாக இருக்கட்டும், அந்த ஆம்பலை சொன்னதற்கு பிறகு ஆம்பல் விரிவதை எப்படி சொல்ல வேண்டும்? ஆம்பல் இதழ் விரித்தது போல என்றுதானே சொல்ல வேண்டும். பூவுடைய இதழை இதழென்று தானே நாங்கள் சொல்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறார்? ஆம்பல் கரம் விரித்தது போல என்றார். அதில் அவர் பூடகமா என்று செய்கிறார். நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு சாமானம் இல்லை என்ன செய்வோம்? கரம் விரிச்சு காட்டுவோம். இல்லை என்று கரம் விரிப்போம். ஆம்பல் கரம் விரித்து என்று சொல்வது போல அந்த பெரும் புலவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது அந்த அளவு ஆற்றல் எனக்கு இல்லை என்று தன்னுடைய இளையாமையை காட்டுகின்ற கரம் விரித்தல் என்கின்ற அந்த பண்பை கவிஞர் இந்த ஆம்பலுக்கு ஏற்றுகிறார் என்றால், அவர் காவிய நடையில் நடைபோட முன்னமே தொடங்குகிறது என்பதை மட்டும் பதிவு செய்து கடைசியாக நான் முதலில் வைத்த கேள்விக்கு வருகிறேன். என்றைக்கோ வாழ்ந்த இந்த எல்லாள காவியம் அல்லது துட்டகனுடன் தோற்ற எல்லாள காவியம் இன்றைக்கு ஏன் மீள நினைக்கப்படுகிறது, காவியமாக்கப்படுகிறது? அவர் சொல்லுகிற செய்தி, இதன் ஊடாக சிறுபான்மை இனங்களுக்கு அந்த கவிஞர் முன்வைக்கிற செய்தியைத்தான் நான் முக்கியமாக கருதுகிறேன். அது என்ன என்றால், போர்க்களத்திலே ஒரு இடத்திலே தனித்தனியே படைகள் போகின்றன, தனித்தனியே பிரிந்திருக்கின்றன. தனித்தனியே பிரிந்திருக்கிற பொழுது தோல்வி வருகிறது என்பதை சொல்லுகிற பொழுது அவர் நிச்சயமாக அந்த படைகளை கருதி பாடவில்லை. சிறுபான்மை இனங்கள், இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை இனங்களுக்குள் பிரிவுகள், அது தமிழ் இனமாக இருக்கலாம், முஸ்லிம் இனமாக இருக்கலாம். யாரும் எந்த தலைமையும் கருத்தொருமித்த நிலையில் இல்லை. சிறுபான்மை இனங்களின் தோல்வி என்பது சிறுபான்மை இனங்களின் கருத்து விரிசல்களால் ஏற்பட்டிருக்கிறது. அது மிக முக்கியமானது. அதற்கான ஒரு செய்தி கவிஞரால் பதிவு செய்யப்படுகிறது. அது முக்கியமானது, எங்களுக்கு வேண்டியது, இன்றைய காலத்துக்கு அவசியமானது. பாருங்கள், தனித்தனியே பிரிந்தது தவறென ஆனது,
அனைத்துமே ஒன்றனாகிடின் நம்முடன் இணைந்த நற்பலத்தினை ஏற்றிடக் கூடுமால் கணத்தினுள் வெற்றியம் கை. நாங்கள் தனித்தனியே இருந்து எவ்வளவு ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கையை தனித்தனியே விட்டு என்ன பயன்? நாங்கள் அனைத்து பேரும் ஒன்றாக இணைக்கிற பொழுது வருகின்ற பலத்திலே இருக்கிறது தான் வெற்றி என்கின்ற செய்தி நிச்சயமாக எல்லாளன் காலத்துக்குரிய செய்தி இல்லை. நம்மிலிருந்தே தொடங்குவோம் என்று இலங்கை முஸ்லிம் சமூகம் பற்றி தனது கருத்தை முன்வைக்கிறார் லரீனா அப்துல் ஹக். நம்மிலிருந்தே தொடங்குவோம். இன்று நாம் பல்வேறு அகப்புற நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றோம். சிறுபான்மையினராக இருப்பதாலேயே இந்த மோசமான நிலை என்று நம்மில் பலரும் நினைக்க கூடும். என்றாலும் அது முழு உண்மை என்று நான் நினைக்கவில்லை. இலங்கையர் என்ற வகையில் இந்நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொதுவான பல பிரச்சனைகள், நெருக்கடிகள் இருந்து வருகின்றன. விலைவாசி உயர்வு அதில் முக்கியமானது என்பதை நாம் அறிவோம். ஆக சிறுபான்மை முஸ்லிம் சமூகமாகி எங்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் உண்டுதான். எனினும் அதன் அர்த்தம் மற்ற அனைவரும் எந்த பிரச்சனையுமே இன்றி வாழ்கிறார்கள் என்பதல்ல என்ற நிதர்சனத்தை நாம் மனங்கொள்ள வேண்டும். அதேவேளை நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நாம் எதிர்நோக்கி வரும் சவால்களுக்கும் காரணமாய் மற்றவர்களை நோக்கியே எப்போதும் விரலை நீட்டுவது சரிதானா என்ற கேள்வி முக்கியமானது. அதாவது பிறரை குற்றம் சாட்டுவதற்கு முன்னால் நாம் நம்மளவில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து களைவதே சிறந்த முன்மாதிரியாக இருக்கும். அந்த வகையில் முஸ்லிம்களாகிய நம்மிடையே உள்ள மிகப்பெரிய குறைபாடு என நான் கருதுவது நமக்கிடையே காணப்படும் ஒற்றுமையின்மையாகும். வெறும் வாய்க்கு அவல் கிடைத்தது போல நமது அமைப்புகள், குழுக்களுக்கு இடையில் ஏற்படும் சிறு சிறு முரண்பாடுகள் முற்றி ஒருவர் மற்றவர் மீது பொய் அவதூறு சுமத்தி காட்டி கொடுப்பது என்ற அளவுக்கு போகும் கேவலமான நிகழ்வினை அண்மை காலத்தில் நாம் கண்டு வருந்தியமை உங்களுக்கும் நினைவிருக்கும். கொள்ளிக்கட்டையால் தலையை சொரிந்து கொள்வது போன்ற புத்திசாலித்தனம் தான் இது. அடுத்து பள்ளிவாசல்கள் உடைக்கப்படுவது குறித்த பிரச்சினை பரவலாக பல தளங்களிலும் பேசப்பட்டு வருவதை நாம் அறிவோம். இந்த பிரச்சனையில் முஸ்லிம்களாகிய நம்முடைய நிலை என்ன? முதலாக அனுராதபுரத்தில் ஜியாரம் உடைக்கப்பட்ட போது நம்மில் ஒரு சாரார் அதனையிட்டு குதூகலித்து நாம் செய்ய வேண்டியதை அவர்களே செய்துவிட்டார்கள் என்ற ரீதியில் கருத்துருத்தமே உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆனால் ஒரு பழமை வாய்ந்த ஜியாரம் இடிக்கப்படுவதன் மூலம் நம்முடைய பாரம்பரிய இருப்பு குறித்த ஒரு வரலாற்று ஆவணம் அழிக்கப்படுகிறது என்ற விழிப்புணர்வோடு அதனை அணுகி ஆரம்பத்திலேயே உரிய நடவடிக்கை எடுக்க நம்மில் எத்தனை பேர் முன்வந்தோம் என்ற கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வாறே நம்முடைய பள்ளிவாசல்கள் நிர்மாணிக்கப்படும் போது முறைப்படி சட்டப்பூர்வ அனுமதி பெறப்பட்டு உரிய ஆவணங்கள் பேணப்படுவது தொடர்பிலும் முஸ்லிம்களாகிய நாம் அதிக கரிசனை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாம் ஒரு பல்லின, பல்கலாசார, பன்மொழி சூழலில் வாழ்ந்து வருகின்றோம். இந்த நிலையில் சகோதர சமூகத்தவரோடு வெறுப்புணர்வின்றி அந்யோன்யமாகவும் சுமூகமாகவும் வாழக்கூடிய வகையில் நமது சுற்றுச்சூழலையும் அவர்களுடனான நமது ஊடாட்டங்களையும் சிறப்பாக கட்டமைத்துக் கொள்வது அவசியமாகும். தனித்துவம் பேணுதல் என்பதன் அர்த்தம் நம்மை சுற்றி நாமே ஒரு வேலியை அமைத்து நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வதல்ல என்பதை மனங்கொள்வோம். பொது பணிகளில் இணைந்து பணியாற்றும் மனப்பாங்கை அதிகரிப்பதோடு செயலிலும் அதனை அமுல்படுத்த முன்வருவோம். நாம் நம்மளவில் ஹலால் ஹராம் பேணி நேர்மை, உண்மை, வாக்கு தவறாமை, நேரம் தவறாமை, மனிதாபிமானம், பிறர் உரிமையை மதித்தல் முதலான இன்னொரு விழுமியங்களை ஏற்று நடப்போராக மாற வேண்டும். நம்முடைய ஒரு பிரச்சனையில் சகோதர சமூகத்தவரும் இணைந்து குரல் கொடுக்க முன்வர வேண்டும் என்று எதிர்பார்க்கும் தகுதி அவர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் நம்முடைய குரலும் நீதிக்காக அவர்களோடு இணைந்து உரத்து ஒலித்தால் மட்டுமே வாய்க்கும் என்பது மிக எளிய உண்மை. அதை புரிந்து கொள்வோம். அதேவேளை நம்மில் ஒரு சிலருடைய தவறுகளால் முழு சமூகமும் தலை குனிய வேண்டிய அவல நிகழ்வுகளை தவிர்ப்பது தொடர்பில் அதிக கரிசனை கொள்வோம். ஒரு தவறு அல்லது குற்றம் நிகழும் போது அதனோடு சம்பந்தப்பட்டவர் முஸ்லிமாக இருக்கும் பட்சத்தில் அதை கண்டித்து எதிர்த்து எழும் முதல் குரல் நம்முடையதாகவே இருக்க வேண்டும் என்ற திட உறுதி நமக்கு வாய்க்க வேண்டும். இறுதியாக நாம் நம்மை பற்றிய சுய விமர்சனத்தோடு நம்மில் உள்ள குறைபாடுகளை களைந்து உண்மை மூமின்களாக நாட்டு நலனில் அக்கறையும் பற்றும் கொண்ட இலங்கையராக வாழ முனைவோம்.
அறிஞர் மாலிக் பின் நபியின் மகத்தான கூற்று இங்கு வலியுறுத்தி கூறத்தக்கது. நாங்கள் எங்கள் பின்னடைவிற்காக பிறரை குறை கூறுவதை எப்போது நிறுத்துகிறோமோ அந்த பொழுதிலேயே உண்மையான சுதந்திரம் எமக்கு காத்திருக்கின்றது. தொடர்வது யோகேஷ் கவிதை, தருவது ஷைஃபா பேகம் அப்துல் மலிக். காயமாகும் அழைத்திவளை. நம் தேநீர் பொழுதொன்றில் பருவம் பிழைத்து பொழிந்து கொண்டிருக்கிறது மழை. நாயுருவி பூக்களை கொய்து தூவியது போல் சிவப்பு மஞ்சளாய் ரம்மியம் அப்பியிருக்கிறது அந்தி. நாம் வார்த்தைகளை மிடராய் விழுங்கிக் கொண்டிருக்கிறோம். சீனியற்ற தேநீர் போல கசக்கிறது வார்த்தைகளற்றை கணம். நம் தேநீரின் கடைசி மிடரில் ஓய்ந்து போயிருக்கிறது மழை. மழையின் நீர்மை இன்னும் இருக்கின்ற தருணத்தில் கூம்போடு பெருக்கியாய் விரிந்திருக்கின்ற பூவரசம் பூவில் புலினிக் குருவி ஒன்று ஊஞ்சல் ஆடுகிறது. மாங்கொப்பில் இருந்தபடி கீச்சு ஒளி கேட்ப தம் வாளை குலுக்கி மாம்பழங்களை பரஸ்பரம் ஊட்டுகின்றன இரு அணிற்குஞ்சுகள். தும்பி இருந்து பறக்கையில் அசைகின்ற கொடியின் மென்மையோடு உன் விரல்களை தொடுகிறேன். அட்டை தீண்டிய உணர்வோடு தட்டிவிடுகிறாய். விசிறி விரித்தபடி நிற்கின்ற வடலி ஓலையின் நுனியிலிருந்து சிந்தும் கடைசி மழை திவளையை காயப்படுத்துகிறது கருக்கு. அடுத்து வருவது புள்ளிகளால் ஆகும் புள்ளி. குறிப்பிடத்தக்க நமது மூத்த படைப்பாளிகளுள் ஒருவர் குப்பலான் சண்முகம் அவர்கள். அவரை பற்றியும் அவரது இலக்கிய பங்களிப்பு பற்றியும் அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது, யூனியன் கல்லூரியில் ஏல் படித்த காலங்களில் எனது முதலாவது கட்டுரை பாடசாலை மலரில் வெளிவந்தது. அதைத் தொடர்ந்து என்னுடைய முதலாவது கதை பசி என்ற வார இதழில் வெளிவந்தது. நான் நினைக்கிறேன் 66ஆம் ஆண்டு நான் எழுத தொடங்கினால் 69இல் வீரேசரியில் என்னுடைய கதைகள் வர தொடங்கியதுக்கு பிறகும், அதே காலங்களில் மல்லிகையில் என்னுடைய கதைகள் வர தொடங்கியதுக்கு பிறகும்தான் நான் ஓரளவுக்கு அறிமுகமான அல்லது தெரிந்த ஒரு எழுத்தாளனாக இருக்கிறேன். அந்த காலத்தில் நாங்கள் இங்கே படித்த காலங்களிலே யாழ் லக்கிய கழகம் என்று ஒரு கழகத்தை அமைத்து அதில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்தோம். நாங்கள் உயர்வர வகுப்பு படித்த காலங்களில் முக்கியமாக குறிப்பிட்டு கூறக்கூடியவர்கள் என்றால் மாவை நித்யானந்தன் ஒன்று, மற்றது நான் ஒன்று, மற்றது யாழ்ப்பாணத்தில் கெமிஸ்ட்ரி மாஸ்டர் என்று பிரபலமான மகாதேவன் என்ற ஒன்று, நண்பர் மயில்வாகனம் என்ற ஒன்று, பிற்காலத்தில் செல்லத்துறை என்ற ஒருவர், மற்றது எங்களுடைய சாந்தன், மற்றது இப்ப இருக்கிற எழுதுகிற பரமலிங்கம் அவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே அந்த கழகத்தில் ஒரு முக்கியமான அங்கத்தவர்களாக இருந்தார்கள். பிறகு நான் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். அதற்கு பிறகு கொழும்பில் நான் 68 75ஆம் ஆண்டு மட்டும் வேலை செய்தேன். அந்த காலங்களில் கொழும்பு இலக்கிய நண்பர்களாக கொண்டு நாங்கள் ஆரம்பித்து நடத்தினோம். அதிலும் முக்கியமாக மாவை நித்யானந்தன் தான் அந்த உழைப்பாளராக இருந்தது. நான் பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த காலங்களிலேயே எனக்கு எழுதுவினியர் தொழில் கிடைத்தது. கொழும்பு பரீட்சை திணைக்களத்தில் நான் ஒரு எழுதுவினியராக கடமையாற்றினேன். அதற்கு பிறகு எழுதுவினியராக தொடர்ந்து யாழ்ப்பாண திணைக்களத்திலும் கல்வி திணைக்களத்திலும் கல்முனை கல்வி திணைக்களத்திலும் கடமையாற்றி 84 தான் நான் ஒரு பட்டதாரி ஆசிரியராக நெல்லியடி மத்திய வித்தியாலயத்துக்கு வந்தேன். அங்கு வந்திருந்த காலத்தில இருந்து இழப்பாறுகின்ற 2006 ஆவணி மட்டும் நான் அங்கே ஒரு ஆசிரியராக இருந்தேன். குறிப்பாக உயர்தர வகுப்புகளில் தமிழும் பொருளியலும் கற்பிக்கின்ற ஆசிரியராகவும், கீழ்வாப்புகளில் சமயம் தமிழ் சமூக கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியராகவும் இருந்தேன். கொழும்பில் இயங்கிய 7 வருஷங்கள் இலக்கிய வாழ்வில் மிக முக்கியமான காலங்கள். என்றால் பல்முறைப்பட்ட அனுபவங்கள் எனக்கு கிடைத்தது. அப்போது 6 கதைகள் வீரேசரியில் வந்தது. பல பல எழுத்தாளர்கள் எல்லாம் அறிமுகமாக இருந்தார்கள். பெரிய பெரிய கைலாசபதி போன்ற அவர்களுடன் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய ஆசிரியராக இருந்த கவிஞர் அம்பி என்று அறியப்படுகின்றவர் இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர்கள் வானொலி நிகழ்ச்சிகளில் எனக்கு கவியரங்களில் பாடுவதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்தார். மற்றது எத்தனையோ திரைப்பட விழாக்கள் பற்றிய அறிமுகங்கள் கிடைத்தது. லக்கிய கூட்டங்களில் பேசுகின்ற கேட்கின்ற பங்கு பெற்றுகின்ற வாய்ப்புகள் கிடைத்தது. அந்த காலம் என்னுடைய லக்கிய வாழ்வில் ஒரு பொற்காலம் என்று நான் சொல்வேன். ஈஸ்ராயா போன்ற ஆட்களோடு நான் மிக நெருக்கமாக இருந்தேன். அப்போதுதான் அலியர்ந்து ஒரு சஞ்சிகை வழக்கமான இதுகளுக்கு மாறாக சரியான லட்சியத்தை இனங்காட்டுகின்ற ஒரு அறை என்ற ஒரு சஞ்சியை நாங்கள் தொடக்க வேண்டும் என்ற ஒரு எங்களுக்கு ஏற்பட்டது. நாங்கள் 3 பேர் கொழும்பில் இயங்கிக் கொண்டிருந்தவர்கள். ஒன்று ஆனா ஈஸ்ராயா, மற்றது நான், மற்றது இம்மியவர் ஈவாரண்யம் என்ற இம்மியவர். இவர் 3 பேரும் கொழும்பில் இயங்கிக் கொண்டிருந்தோம்.
யாழ்ப்பாணத்தில் மூப்பஸ்ராயன் இருந்தார். இவர் 4 பேரும் சேர்ந்து அலி என்ற ஒரு சஞ்சிகையை ஆரம்பித்தார். அந்த அலி என்ற சஞ்சிகை ஏறத்தாழ 35 இதழ்கள் வரை வெளிவந்தது. அதில் முதல் 12 இதழ்கள் மட்டுமே நான் ஆசிரியர் குழுவில் ஒருவராக இருந்தேன். இமையவன் ஒரு 6 இதழ்கள் மட்டும் இருந்தார். பிறகு தொடர்ந்து சுராயனும் ஜெயசுராயாவில் நடத்தி 25 மட்டும் இருவரும் இருந்தார்கள். பிறகு தனியாக ஜெயசுராயா நடத்தினார். இலங்கை இலக்கிய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு சஞ்சி என்று நான் நினைக்கின்றேன். கதைகள் நான் ஒரு 35 கூட ஒரு 38-39 கதைகள் எழுதி இருக்கலாம். என்னுடைய கதை தொகுதிகள் ஒன்று முதலாவது கோடுகளும் கோலங்களும் 1975 கடைசி 76களில் வெளிவந்தது. அதற்கு இலங்கை சாகித்ய மண்டலம் ஒரு பரிசு தந்தார்கள். நான் அது பெற்றேன் ஒரேலே ஒன்று சொல்லக்கூடாது, பரிசு தந்தார்கள். சாகித்ய மண்டல பரிசு 76ல் என்னுடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு 82ல் நர்மதா பதிப்பகம் இந்தியாவிலிருந்து என்னுடைய 23 கதைகள் 24 என்று வடிவா சொல்ல தெரியல. அதை தொகுத்து சாதாரணங்களும் அசாதாரணங்களும் என்ற ஒரு புத்தகம் வந்தது. நீண்ட காலத்தின் பிறகு உதிரிகளும் என்ற ஒரு தொகுப்பை தொகுப்பை வெளியிட்டேன். அதற்கு பிறகு இப்ப அண்மை 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு பாதையின் கதை என்று என்னுடைய கதை தொகுப்பு காலைச்சுவடு வழியாக வெளிவந்திருக்கிறது. அதை தவிர இடையிலே அறிமுகங்கள், விமர்சனங்கள், குறிப்புகள் என்று என்னுடைய 10 எழுத்துக்களை தொகுத்து 2003ஆம் அளவிலே நிகரி வெளியீடாக ரஞ்சகுமார் அவர்களுடன் சேர்ந்து ஒரு தொகுப்பை வெளியிட்டேன். இவ்வளவு தான் என்னுடைய வெளிவந்த புத்தகங்கள். கவிதைகள் இதுவரை நான் புத்தகமாக தொகுக்கவும் இல்லை, வெளியிடவும் இல்லை. அதே மாதிரி கட்டுரைகள் கூட நான் புத்தகமாக இன்னும் தொகுத்து வெளியிடவில்லை. வெளியிட வேணும் என்று நினைக்கின்றேன். கவிதைகளையும் கட்டுரைகளையும் என்னிடம் இருக்கின்ற பெருமதியான லட்சிய கடிதங்களையும் தொகுப்புகளாக்க வேண்டும் ஒரு ஆசையை நச்சிருக்கிறார். அது இன்னும் நிறைவேறாத ஆசையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கணனியிலே ஏராளமான படைப்புகள் வருகிறதுதான். நல்ல நல்ல அற்புதமான இளம் படைப்புகளையும் நாம் காண்றோம் தான். ஆனா 100 வீதம் அப்படி வருகிற போது ஒரு 10 வீதம் பெறக்கூடியதாக இருக்கும் என்று சொல்ல தெரியவில்லை. கணனியில நான் பங்கு பெற்றவன் என்றாலும் பார்க்கிறோம், அவதானிப்பவன் என்ற ரீதியில தான் நான் கூடுதலாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இடைக்கிடை என்னுடைய பழைய கவிதைகள் கணனியிலே பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். அண்மையில் என்னுடைய கதை ஒன்று மகுடத்தில் வந்தது. எங்கள் வீடு அல்லது இடைப்புற வரல் என்ற அந்த பெயரிலே ஒரு மகுடம் சிறுகதை சிறப்புதல் ஒரு சிறுகதை வந்தது. அது இந்த காலை சூழலில் ஒரு முக்கியமான கதை என்று நான் நினைக்கிறேன். அதை நான் கணனியில் அண்மையிலே பதிவிட்டிருந்தேன். பார்த்தவர்கள் எவ்வளவு என்று எனக்கு தெரியாது. அதை பற்றின லைக் என்ற அந்த குறிப்பையும் போட்டு சிறாக்கள் கொமெண்ட்ஸும் போட்டு ஒரு 20 பேர் 25 பேருக்குள்ளதான் வரும். முக்கியத்தில் ஆர்வம் உள்ளாக்கள் கூடுதலான ஆக்களுக்கு அந்த கதை போய் சேர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஆனா மிக முக்கியமான கணனியை நாங்கள் பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்தது. நாங்கள் நல்ல படைப்புகள் அல்லது நல்ல இவற்றை அடையாளம் கண்டு அவற்றை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது உண்மையில் அது ஒரு உங்களுக்கு ஒரு வரப்பிரதமான கருவி என்று சொல்வேன். ஆனால் கெட்டு போறவர்கள் அதால் கெட்டு போகலாம். தங்களை பிரபலப்படுத்துவர்கள் அதால் பிரபலப்படுத்துதான். போலியானவர்கள் புத்திசுகள் போல வரக்கூடிய சாத்தியங்கள் எல்லாம் இருக்கு. அவற்றை நாங்கள் பாவிக்கின்ற விதம் அல்லது நாங்கள் அதை கவனிக்கின்ற விதத்தை கொண்டுதான் நாங்கள் அது இந்த பயனை நாங்கள் பெற்றுக் கொண்டிருப்போம் என்று நான் நம்புகிறேன். இங்கே இருக்கிற என்னுடைய மாணவர்கள் மற்ற ஒரு லட்சிய சூழல் ஒன்று இருக்கு. குறிப்பாக இப்ப லட்சிய உலகத்தில் இருக்கிற அன்று என்னுடைய மாணவர்களாக இருக்கிறார்கள். அஜந்தகுமார் என்ற ஒரு பெயரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் நேரடியாக என்னுடைய மாணவர் என்றார். இங்க வேற ஒரு துறையில ஈடுபாடு உள்ளாக பொன் சுவந்தன் என்று இருக்கிறார். அப்படி வேறு சில ஆக்கள் இருக்கும். ஆகவே அவர்களுடைய தூண்டுதல்களும் இந்த வயதையொத்த சகபாரிகளுடைய தூண்டுதல்களும் மற்ற இயங்கிக் கொண்டிருக்கிற தீவிரமான அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்கிற போது ஏற்படுகின்ற சந்தோஷமும் அவர்களால் சில லட்சிய நிகழ்வுகளில் பங்கு பெற்றுகின்ற சாக்கியமும் தான் எனக்கு இருக்கு. அண்மையில் கூட வந்த அந்த சிறுகதையை கூட மகுடம் ஆசிரியர் மைக்கேல் கோலின் ராகவன் ஊடாக தூண்டி என்னை எழுத வைத்தார். ராகவன் என்னுடன் மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு நண்பர். இந்த லட்சிய உலகத்தோடு ஒரு தொடர்பை ஒரு லீங்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நான் அவரை சொல்லலாம். இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் தீவிரம் அல்ல, பழைய வேகம் அல்ல, பழைய துடிப்பு அல்ல. நான் இப்ப இருக்கிற மறிவண்ணதிங்க காரணமாக என்னுடைய விசேஷம் ஒரு நாடகம் அதுகளில் ஈடுபாடு உள்ள ஒரு ஆள். அவங்க ஒரு புத்தகம் போட்டு இருக்கிறார், நாட்டியங்கள் நாடகங்கள் என்ற ஒரு புத்தகம் 2009 போட்டவா. பள்ளிக்கூட நாடகங்கள், பள்ளிக்கூடத்திலே மேடையேற்றி பரிசுகள் பெற்ற நாடகங்கள். அதில் நாட்டிய நாடகம் 2-3 இருக்கு. மற்றது சாதாரண நாடகங்கள் 15 நிமிஷத்துக்கும் 30 நிமிஷத்துக்கும் இடைப்பட்ட நாடகங்கள் என்று ஒரு புத்தகம் போட்டு இருக்கிறார். நாட்டிய நாடகம் அதுக்கு பேர். அவ புனிதவழி சண்முகலிங்கம் நான் நினைக்கிற கொழும்பு தமிழ் சங்க லைப்ரரியில நான் ஒன்று அன்பளிப்பாக கொடுத்தனா அங்கே இருக்குமென்னு நினைக்கிறேன். வேற சில கொழும்புல சில நண்பர்களிடம் இருக்கலாம். மற்றது ஒரு வகையில இந்த ஆத்மீக தொடர்புகளும் இருக்கு. 2 பேர் இருக்கும். ஆத்மீகம் என்று குருட்டாத்மீகம் அல்ல. இலங்கை நயினார் ஞாபகார்த்தமாக அவரது புதல்வர் இம்ரான் நயினார் சமூக நல காப்பகம் என்ற ஓர் அமைப்பை கடந்த 3 வருடங்களாக நடத்தி வருகிறார்.
மிக அண்மையில் 10 கலைஞர்களை அவ்வமைப்பின் மூலம் கௌரவித்திருக்கிறார். அது பற்றி அவரை கேட்டோம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வறிய மாணவர்களுக்கு கல்வி வசதி செய்து கொடுக்கிறோம். அதாவது கற்பதற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் புலமை பரிசுகள் செஞ்சிருக்கோம், கொடுத்திருக்கோம். மற்ற இலங்கை கலைஞர்களுக்கு மற்றும் எழுத்தாளர்களுக்கு அவங்களோட ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கிறது. அதாவது அவங்களோட புத்தகங்கள், நாடகங்கள் நடத்துறதுக்குரிய பண உதவிகள் செய்யற, மற்ற அவங்களை கௌரவிக்கிற, மற்ற சமூக தொண்டாளர்களை கௌரவிச்சிருக்கோம். இந்த மாதிரி செஞ்சிருக்கோம். எதிர்கால திட்டங்களும் இருக்கு. எதிர்கால திட்டங்கள் இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான நோக்கம் இருக்கு. அதாவது ஏழை பெண்களுக்கு திருமண உதவி செய்யற ஐடியாவும், அதாவது அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமங்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்கிற நோக்கங்கள் இருக்கு. அதாவது தனிப்பட்ட ரீதியாக செய்யாம சமூக தொண்டாளர்கள் கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு அவங்களோட இணைஞ்சு இதை கொண்டு போறதுதான் நம்ம திட்டம். அதுக்குரிய அடிப்படை இதுகளை நம்ம தொடங்கிட்டோம். அடுத்த வருஷத்திலிருந்து அது நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இறுதியாக முகநூலில் முறுவலித்த முத்துக்கள். ஷஃப்வான் பஷீர் சொல்கிறார், மனைவி சொன்னதை அதைவிட சிறப்பாக செய்ய தெரிந்தும் அப்படி செய்யாமல் அவள் சொன்னபடி மட்டும் செய்பவனே மேதாவி. இம்ரான் நெய்னார் சொல்கிறார், என் மௌனங்கள் சம்மதத்தின் அறிகுறி அல்ல, என் மனைவி அருகில் இருக்கிறாள் என்பதின் அறிகுறி. இப்படிக்கு அப்பாவி கணவர். பிரபாகரன் கணபதி பிள்ளை சொல்கிறார், இன்டர்நெட் பாவிக்கும் ஆண்ட்ராய்டு போனின் பேட்டரி சார்ஜும் வெயிலில் வைக்கும் ஐஸ் கட்டியும் ஒன்றுதான். ரெண்டுமே கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும். இந்த நிகழ்ச்சி மத்திய கிழக்கு நாடொன்றில் வசிக்கும் ஒரு நல்லுள்ளத்தின் ஆதரவில் இடம்பெற்றது. யாத்ரா 2வது ஒலியுதழ் நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கியவர் ராஃபித் மரைக்கார். 3வது இதழில் சந்திப்போம். நன்றி. யாத்ரா இணைய கலை இலக்கிய ஒலிச்சஞ்சிகை. நமது குரலாகவும் நமக்கான குரலாகவும் ஒலிக்கும் நிகழ்ச்சி. வழங்கியவர் அஷ்ரப் ஷிகாப்தீன்.